இந்த படம் வந்து பெரிய படம், பட்ஜெட் வைஸாவும் பெரிய படம். நான் நடிச்ச படத்திலே பட்ஜெட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கே கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சோ அப்படி பண்ணும்போது அந்த படம் அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம வந்து அந்த போட்ட காசு அவங்க எடுக்கணும். இப்ப இவர் போட்ட காசு எடுத்துட்டாலே இன்னும் 10 படம் பண்ணுவார். கண்டிப்பா லாபம் கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். போட்ட காசு வந்தாலே 10 படம் எடுப்பாங்க, 10 பேருக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, 10 பேர் ஒரு புதுவங்களா என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ சினிமா வந்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த ஒரு நல்ல கண்டென்ட்டை சேர்க்கறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. சோ அது நிச்சயமா நம்ம நடிச்ச நடிகர்களுக்கும் அந்த பெரிய பங்கு இருக்கு. நடிகர்கள் வந்து நம்ம நடிச்சோம் போனோன்றது மட்டும் இல்லாம நடிகர்களுக்கும் அது பங்கு இருக்கு. அது ஒரு ப்ரொமோஷன்ல இருந்து அதை வந்து அது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தை அன்னைக்கு இருக்கும். ஸோ அதனால நிச்சயமா வந்து நான் எல்லாருக்குமே அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. கண்டென்ட் வைஸான படங்கள் நல்லா ஓடுது. கண்டென்ட்டுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு ஆர்டிஸ்ட பாக்குறது இல்ல. அந்த இடத்துல கண்டென்ட் நல்லா இருந்தா என்னன்னா அந்த கண்டென்ட்டுக்கு மக்களை உள்ள வர வைக்கிறதுக்கு அது நல்ல படம் சொல்லி உள்ள வர வைக்கிறதுக்கு பத்திரிகை மீடியா நீங்க இருக்கீங்க, அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. இதையும் மீறி நாங்களும் எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த படம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். நிச்சயமா இதை இப்ப ஏத்துக்கிட்டு நீங்க சொல்ற அங்கீகாரம் இருக்கு இல்லையா, இந்த அங்கீகாரம் எனக்கு இந்த 25 வருஷமா கிடைக்கும் போது இதை ஒரு நம்ம 20 வருஷம் போராட்டத்துக்கு நான் என்னுடைய வெற்றி எப்படி பாக்குறேன்னா, என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றவங்க என்ன மாதிரி உழைக்கிறவங்களுடைய இந்த வெற்றியை தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய டேலண்டோட இருக்காங்க, நிறைய பேர் வெற்றி அடையணும்னு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு வெற்றி வரும்போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். ஓ இப்படி வந்தாரு, இப்படி வந்து நின்னாரு, ஜெயிச்சாரு, அவரை மாதிரி நம்மளும் உழைக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன என்னோட உழைப்பை பத்தி சொல்லல, பட் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வந்துட்டாங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க தான் ஜெயிப்பாங்க. கட்டுறாங்க, ஆல்மோஸ்ட் முடிய ஸ்டேஜ் தான் இருக்கு. நான் ஒன்னேதான் சொல்லிக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம். அதே ஒற்றுமையா இருந்து அந்த பில்டிங் வர்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து பயணிப்போன்றதுதான் என்னுடைய ஆசையும் கூட. எந்தவித ஈகோவும் இல்லாம எல்லாமே நிறைய விஷயங்கள் ஈகோலாம் நடந்தது நடுவுல, அதெல்லாம் இல்லாம அந்த பில்டிங் எப்போ வரும் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அது. அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து பார்த்தது. இன்னைக்கு விஜயகாந்த் சார் அவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்தாங்க, சரத் சார் ஆதாரவியலா தான் இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு டீம் நாங்க பாண்டவரணி ஒரு டீம்ல வந்தோம். இப்ப கொஞ்சம் பீச்சி கொஞ்சம் சின்ன இருந்தது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான பகைமையும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நடிகர் சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு அப்படி திரும்பி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா வரும் நம்பிக்கை இருக்கு. அதுக்குண்டான வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா திறந்துருவாங்க நம்புறேன். சொல்லல இதை வந்து பத்திரிகை அவங்க எல்லாம் என்ன ஞாபகப்படுத்துறாங்க, சார் இந்த படம் வந்து துப்பாக்கிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தான், அப்பதான் எனக்கே அது ஸ்ட்ரைக் ஆச்சு. சோ இதை நான் சொல்லல, அது எப்படி எனக்கு தெரியல, அது ஒரு அதான் கோயின்சிடென்ட் தான் சொல்றோம். விஜய் சார் வந்து அவரு எது வந்து தொட்டு ஏதாவது பண்ணாலுமே சக்சஸ் தான். சோ நிச்சயமா அது மாதிரிதான் எனக்கு கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்ப சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பேசுறாங்க இல்லையா, அதுதான் இந்த சக்சஸ் எனக்கு இன்னைக்கு சக்சஸா கொடுத்துருக்க நம்புறேன். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.